பதவி வேண்டுமா? பவர் வேண்டுமா? விஜய்க்கு அமித்ஷா போட்ட ஸ்கெட்ச். பனையூர் அலுவலகத்திற்கு வந்த ரகசிய தூதுவர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட கையோடு டெல்லி மேலிடத்திலிருந்து அவருக்கு முக்கிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் நேரடி பிரதிநிதிகள் என கூறிக்கொண்ட சிலர் விஜயை நேரில் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தூதுப்படை விஜய்க்கு பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பாஜக தலைமையிலான இந்த அழைப்பில் தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய முதலமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி மற்றும் முக்கிய துறைகள் குறித்த ஆலோசனைகளுக்கு உறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தவைக கேட்கும் தொகுதிகளை வழங்குவதோடு தேர்தல் செலவுகளை முழுமையாக கவனித்துக் கொள்ளவும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை வழங்கவும் பாஜக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. கட்சியின் முதல் மாநாட்டிலேயே பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று விஜய் அறிவித்திருந்த நிலையில் டெல்லியின் இந்த ஆசை வலை தவைகவின் அடுத்தகட்ட நகர்வை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மறுபுறம் கடந்த கால கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை போன்ற அழுத்தங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழலில் விஜய் டெல்லியின் அழைப்பை ஏற்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வாரா அல்லது விசில் சின்னத்துடன் தனித்து போட்டியிட்டு தனது அரசியல் பலத்தை நிரூபிப்பாரா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாகும். விஜயின் இந்த முடிவு தமிழகத்தின் பாரம்பரிய திராவிட அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என கருதப்படுகிறது.